ஹலோ எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். இப்போ இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறேன்னா, ஒரு சில லாஸ். இந்த லாஸ் வந்துட்டு இந்தியாவில் இருக்க எல்லா சிட்டிசனுமே ஜென்ரலாக பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது தான். இதில் ஒரு சில லாஸ் ஷாக்கிங்காக இருக்கும், ஒரு சில லாஸ் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி லாஸ் நிறையா இருக்குது. வீடியோ லென்த் நிறையா போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நான் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லிட்டு 3 டிவிஷனாக பிரித்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் மோட்ரு வெஹிக்கிள் கேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணும்போது, அதாவது நீங்கள் குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறப்போ உங்களை போலீஸ் பிடிச்சி செக் பண்ணுறப்போ உங்கள் பிளட்டில் 100 ml பிளட்டில் 30 மில்லிகிராம் ஆல்கோஹால் இருந்தால் உங்களை போலீஸ் அரெஸ்ட் வாரண்ட்டே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். மோட்ரு வெஹிக்கிள் ஆக்ட் படி செக்ஷன் 129 என்ன சொல்லுதுன்னா, பைக்கில் 2 பேர் போனால் அந்த 2 பேருமே ஹெல்மெட் போட்டு தான் போகணும். பைக்கில் 2 பேர்த்துக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்குது பார்த்தீங்கன்னா, உங்கள் பைக் கீயோ இல்லை கார் கீயோ போலீஸ் உங்ககிட்டேருந்து ஸ்நாச் பண்ணக்கூடாது, அது பறிக்கக்கூடாது. அப்படி பறிச்சா நீங்கள் அந்த போலீஸ் மேலே லீகலாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கலாம். ஓகே, தென் நெக்ஸ்ட் சிஆர்பிசி செக்ஷன் 46, அதாவது கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் செக்ஷன் 46 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பொண்ணு போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும்னா காலையில் 6 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணிக்குள்ளே தான் பண்ணணும். அதுதான் லீகல் ப்ரொசீஜர். ஸோ சாயங்காலம் 6 மணிலேருந்து காலைல 6 மணிக்குள்ளே ஏதாச்சும் ஒரு பொண்ணை அரெஸ்ட் பண்ணால் அது சட்டப்படி தப்பு. அடுத்து என்னலான்னு பார்க்கலாம். ஒரு பர்சன் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லும் போது போலீஸ் அந்த கம்ப்ளைண்ட் இல்லை எஃப்ஐஆர் நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம், இந்த கம்ப்ளைண்ட் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த போலீஸை ஐபிசி செக்ஷன் 166A படி அரெஸ்ட் பண்ணலாம். அந்த போலீஸ் 6 மந்த்லேருந்து 1 இயர் வரைக்கும் ஜெயிலில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது நெக்ஸ்ட் லா, இது கொஞ்சம் லைட்டாக சர்ப்ரைசிங்காக இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சரைஸ் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வெளியே போகிறப்போ உங்களுக்கு ரெஸ்ட் ரூம் அர்ஜென்சியோ இல்லை தண்ணி குடிக்கணுன்ற எமர்ஜென்சியோ வருதுன்னா, அப்போ உங்கள் பக்கத்தில் 5 ஸ்டார் ஹோட்டல் தான் இருக்குன்னா உங்களை அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கும் சரி தண்ணி குடிக்கிறதுக்கும் சரி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அந்த ஹோட்டல் உங்களை அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஓகே, தென் நெக்ஸ்ட் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் படி பார்க்கலாம். இந்த லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போது ஒரு பொண்ணோ பையனோ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா ஓகே, அவங்க இருக்கலாம், இது சட்டப்படி லீகல். ஸோ இவங்க லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் போது இவங்களுக்கு ஒரு பொண்ணோ பையனோ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா இல்லீகல் சைல்டு கிடையாது, அந்த குழந்தை அப்சல்யூட்லி லீகல் சைல்டு. அந்த குழந்தைக்கு அவங்க அப்பாவோட அசெட், அதாவது அவங்க அப்பாவோட சொத்தை கிளைம் பண்ணுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பார்ட் 1 அவ்வளோதான். நீங்கள் அடுத்து என் வீடியோஸை கன்டினியூஸாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.